இந்த மாதிரியான பிரச்சனைகள வளர்ந்து, வளர்ந்து, வளர்ந்து ஒரு டைவர்ஸ்ன்னு ஒரு குழந்தைங்கள நடுவுல கொண்டு வந்து நிறுத்திட்டு, நம்ம கோர்ட்டுக்கு வர்றது தான் ஏத்துக்கக்கூடிய விஷயமா இல்ல. நீங்க எந்த காரணத்துக்காக சண்ட போடுறீங்க? எந்த காரணத்துக்காக வெளியில வரீங்க? எந்த காரணத்துக்காக நீங்க விவாகரத்து கேட்கிறீங்க? அப்படிங்கிறது மட்டும் தான் இங்க கேள்வியாவே இருக்கு. அந்த காரணம் தேவையான காரணமா? தேவையில்லாத காரணமா? அப்படிங்கிறது தான். இந்த இது வந்து கல்யாண சமயத்துல பெற்றோர்கள் சொல்லிக் குடுக்காம போறது. இந்த பிரியற சமயத்துல இருக்காங்கல்ல, அப்பயும் பெற்றோர்கள் என்னன்னா, எது சரி, எது தவறுன்னு சொல்லி சரியான ஒரு டெசிஷனே குடுக்கறதில்ல. அவங்களுக்கு மனசுக்கே தெரிஞ்சா கூட, தான் பொண்ணு சொல்றது தான் சரி, தான் பொண்ணு செய்யறது தான் சரி, இல்ல தான் பையன் சொல்றது தான் சரி, தான் பையன் சொல்றது தான் சரி, சொல்றது மட்டும் தான் கரெக்ட்டா இருக்கும். அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்கா நின்னுக்கிறாங்க. அவங்களால ஒரு சொல்யூஷனே குடுக்க முடியறதில்ல. என்னால பிரச்சனைன்னா, நீ தனி குடித்தனம் போயிடுப்பா. ஆனா, தனி குடித்தனம் போயிடுப்பான்னு இவங்க சொல்றாங்கல்ல, அதுவே அங்க பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கு. ஏன்னா, அது ஒரு த்ரெட்டு. இப்ப எப்படி நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா, நான் தற்கொலை பண்ணிப்பேங்கிறது ஒரு த்ரெட்டுன்னு நெனைக்கிறோமோ, என்ன பிடிக்கலன்னா, நீ தனி குடித்தனம் போய்க்கப்பாங்கிறது கூட ஒரு த்ரெட்டு தான். ஏன்னா, என்ன விட்டுட்டு வெளியில போப்பா. என்ன கவனிக்காம என்ன நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லப்பா. நீ உன் குடும்பத்த பாரு, உன் குழந்தைங்கள பாரு, என்ன நான் பார்த்துக்கிறேன். அது ஒரு பையனோட மனநிலையிலருந்து அது எப்படி அவர் எடுத்துப்பாருன்னு நீங்க பாருங்களேன். அவரால முடியாது. அவருக்கு இது பெரிய த்ரெட் மாரி இருக்கும். அப்ப அவர் அத பேலன்ஸ் பண்ண முடியாது. ஃபேஸே பண்ண முடியாது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸ அவரு ஒய்ஃப் கிட்ட காட்டுவாரு. அப்போ ஒரு பிரச்சனைகளுக்கான முடிவுன்னும்போது, நீங்களும் கொஞ்சம் கூட சப்போர்ட்டிவா நிக்கணும். ஆனா இவங்க சப்போர்ட்ட எப்படி காட்டுறாங்கன்னா, "நீ வெளியில வந்துரு. நான் தனியா இரு. நான் பார்த்துக்கிறேன். உனக்கு என்ன காசு வேணுமா நான் குடுக்குறேன். சொத்து வேணுமா என்கிட்டேருந்து நான் குடுக்குறேன். உனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணி தரேன். நான் குழந்தைய பார்த்துக்கிறேன். நீ வெளியில போயிட்டு வா." ஆனா, ஹஸ்பண்டுக்கும் நடுவுல நடக்கிற பிரச்சனையில, இதுக்கு நான் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? இப்ப அவங்க 2 பேருக்கும் இந்த பிரச்சனை வருது. இந்த பிரச்சனைய தவிர்க்கிறதுக்கு நான் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? அத கேட்கறதில்ல. "நீ வெளியில வா நான் சப்போர்ட் பண்றேன்."